இன்னைக்கு நடந்த வெபினாரில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கான பதிலை நான் வழங்குகிறேன். இது பிளாசென்டா ப்ரீவியா குறித்த அல்லது லோ லையிங் பிளாசென்டா குறித்த விஷயம். அனாமலி ஸ்கேன் அப்போது, அதாவது 20 வார ஸ்கேனில் பிளாசென்டா சவரிக்ஸை தொடும்போது அதனை நாங்கள் லோ லையிங் பிளாசென்டா அல்லது பிளாசென்டா ப்ரீவியா என்று அழைக்கிறோம். ஆனால் 32 முதல் 34 வாரங்களுக்குள் அது மெதுவாக மாறுகிறது. அதாவது பிளாசென்டா இணைக்கப்பட்ட இடத்தில் அதன் கீழ்ப்பகுதி விரிகிறது மற்றும் பிளாசென்டா மாறியது என்று நாம் நினைக்கிறோம். எனவே 20 வாரங்களில் பிளாசென்டா கீழே இருக்கும். சர்வைக்கல் ஓசை தொட்டாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் 35 முதல் 32 வாரங்களுக்கு உள்பட அது மேலே செல்கிறது. திருமணமாக ஆகாத போதும் மற்றும் அது சேவிக்ஸுக்கு 2 சென்டிமீட்டருக்குள் இருந்தால் பிரசவம் கொஞ்சம் அபாயகரமானதாக இருக்கக்கூடும். இரத்த கசிவு ஏற்படக்கூடும். அதனால் சாதாரண பிரசவத்தை ஊக்குவிக்கவில்லை. ஆகவே 20 வாரங்களில் பிளாசென்டா கீழே இருக்கும்போது காலியாக் 50 விழுக்காடு பிளாசென்டா 32 முதல் 30 இந்த 4 வாரங்களுக்கு மேலே போகும். அதனால பயப்பட தேவையில்லை.